போ 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 அங்கே ஒரு போர்டு இருக்கும். இதுதான்டா. அவ்வளோதான். இப்போ ஸ்ரீபுரம் வந்திருக்கிறோம், கோல்டன் டெம்பிள். இங்கே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிளை தாண்ட போகிறோம். வேலூரில் ஒரு ஃபேமஸான கோவில் இது. இந்த இடமே இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கிங் ஏரியா. இதுக்கு அடுத்தது எல்லாம் ஹோட்டலில் கடைங்கள்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் வரும். இது காமிக்கிறேன் பாருங்கள். இது தாங்க நீங்கள் கோவிலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு வழி. இதில் தான் போகணும். பட் இன்னொரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்குது, அதை காமிக்கிறேன். இது பஸ் ஸ்டாப்பு ஸ்ரீபுரத்தினுடைய. இது தாங்க ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள்னுடைய மெயின் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இது தான். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். வீடியோ வந்து உள்ளெல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா ஃபோன் வந்து உள்ளெல்லாம் அலோடு இல்லை. அதுக்கப்புறம் இந்த கோல்டன் டெம்பிள்னுடைய ஹாஸ்பிட்டல்லாம் இதுக்கு பக்கத்துலேயே இது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து இது ஹோட்டலு, இது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வரும். இது தாங்க கோல்டன் டெம்பிள்னுடைய ஹாஸ்பிட்டல். ஸ்ரீ நாராயணி அப்படின்ற மாதிரி இதோட பேர் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவிலுக்குள்ளே எடுக்க முடியாது, ஏன்னா ஃபோன்லாம் வந்து வாங்கி வச்சுருவாங்க, அலோடு கிடையாது. அதனால் நீங்கள் இவ்வளோ வரைக்கும் தான் பார்க்க முடியும், நீங்கள் வீடியோன்னு பார்க்கணுன்னாலும். மற்றபடி நீங்கள் நேரில் வந்து உள்ளே போய் பார்த்தா தான் உள்ளே என்னென்ன இருக்குன்றது தெரியுங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்கா வேலூரினுடைய ஜெயில் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் ஜெயில் வேலூரில். அது இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து லைட்டாக தான் தெரியும், அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த காம்பவுண்ட் மாதிரி ஒன்று, அதுதான் வேலூர் ஜெயிலு. இது பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்னுடைய குவார்ட்டர்ஸ் மாதிரி இது, தங்குவாங்க இங்கே. இங்கே வேணாண்டா, அங்கே போடாடி, நான் என்ட்ரன்ஸ் காமிக்கணும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக 4 கிலோமீட்டர் போனால் வேலூர் வருங்க. ரைட்டில் கட் பண்ணால் திருவண்ணாமலை போகலாம். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கோல்டன் டெம்பிள், அதை வழி காமிக்கிறதுக்காக இங்கே ஒரு சின்ன கோபுரம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ரைட்டில் கட் பண்ணி தான் நம்ம சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனோம். அந்த வழியில் தான் எங்கள் காலேஜும் இருக்குது. ஜெயிலுக்கோசரம் நம்ம போகல, காலேஜ் போகிறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், சொன்ன உடனே போலீஸ்லாம் போயின்னுக்கிறாங்க பாருங்கள். இங்கே தான் இருக்குது நம்ம சென்ட்ரல் ஜெயிலு. இதுதான் தொரப்பாடியினுடைய ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அடுத்து சென்ட்ரல் ஜெயில் வருங்க, காமிக்கிறேருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் கிட்ட வந்துட்டோம். இப்போயே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் நிறைய நிற்கிது, போலீஸ் வேனும் கார்லாம். மத்திய சிறை வேலூர், சென்ட்ரல் பிரிசன் வெள்ளூருங்க. இப்படி தான் இருக்கும் சென்ட்ரல் ஜெயிலு. அதாவது இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம். அந்த மெயின் காம்பவுண்டு ஒரு பெருசாக தெரிஞ்சு பாருங்கள், அதை தாண்டி தான் உள்ளே தான் ஜெயில் இருக்கும். இதெல்லாம் சும்மா சின்ன காம்பவுண்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஏதோ ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ஸினுடைய சென்ட்ரல் ஜெயிலு. லேடிஸ் சென்ட்ரல் ஜெயில் வந்து இங்கே இருக்குது, இருங்க காமிக்கிறேன். இதுதானடா, இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற இடம். இது இப்போ வரும் பாருங்கள், இதுதான் வந்து லேடிஸ் ஜெயிலுங்க சென்ட்ரல் ஜெயிலில். பெண்கள் தனிச்சிறை வேலூர், இதுதாங்க லேடிஸ் ஜெயிலு. இன்ஜினியரிங் காலேஜுக்கு போடலாங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எங்களுடைய பாலிடெக்னிக் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் லெஃப்ட் எடுத்துட்டோம். நீங்கள் இன்ஜினியரிங் போனீங்கன்னா நான் முன்னாடி காமிச்ச அந்த ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தந்தை பெரியார் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணுங்க. தந்தை பெரியார் பாலிடெக்னிக் வழியாக கூட போகலாம். இருந்தாலும் நீங்கள் மெயின் இன்ஜினியரிங் காலேஜ் வழியாக போகணுன்னா அந்த பக்கம் போய்க்கலாங்க. அவ்வளோதாங்க, எங்கள் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் காலேஜினுடைய காம்பவுண்ட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் காடு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் காலேஜ் வரும். பார்த்தீங்கன்னா எங்களுடைய காலேஜ் வந்துருச்சு. இதுதான் எங்களுடைய காலேஜ், நான் படித்த காலேஜ். பார்த்தீங்கன்னா தெரியும், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தந்தை பெரியார் ஈவே ராமசாமி வேலூர் 2ங்க. இப்போ அங்கே பாருங்கள், பஸ் அங்கே நினச்சி பாருங்கள், அங்கே தான் இறங்கி இந்த காலேஜுக்குள்ளே வரணும். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. அவ்வளோதான், நாங்கள் காலேஜுக்குள்ளே போகிறோம். ரொம்ப நாள் கழித்து காலேஜ் வரணும்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு 1.5 மாதம் முன்னாடி தான் ரீசெண்டாக வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாலிடெக்னிக், நான் படித்த பாலிடெக்னிக் காலேஜ் வந்துருக்குறோம். 3 வருஷம் ஆகிடுச்சு நான் படித்து. நான் மார்க் ஷீட்டே நான் ஒன்றும் வாங்காமல் இருக்கிறேன், பார்த்துக்கோங்க.
இப்போ அதை வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து பிஜி படிக்கிறதுக்காக எனக்கு தேவைப்படுது. இவன் தான் என் ஃப்ரெண்டு கார்த்திகேயன். பார்த்தீங்கன்னாக்கா இவனும் 3 வருஷம் ஆகிடுச்சு பாலிடெக்னிக் முடிச்சு. ஆனால் இவன் வந்து 3 வருஷம் ஒர்க் பண்ணால் நான் 3 வருஷம் படித்தேன். இப்போ இவன் எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவன் பிஇ பண்ணுறதுக்காக மார்க் ஷீட் வாங்க வந்திருக்கான். நான் பிஜி பண்ணுறதுக்கு, அதாவது எம்இ பண்ணுறதுக்கு மார்க் ஷீட் வாங்க வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம். உங்களோட மார்க் ஷீட் வந்து தெர்மல் லேப்னு ஒரு லேப் இருக்குங்க ஒர்க் ஷாப்பில், அங்கே தான் கொடுப்பாங்க எப்படின்னு. இப்போ யார் இருக்காங்கன்னு தெரியல ஃபேக்கல்ட்டிஸு. முதல்ல போய் மார்க் ஷீட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்னுடைய ஒர்க் ஷாப்ஸு. ரொம்ப வருஷம் கழித்து நான் இது உள்ளே போக போகிறேன். அப்படியே வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு லேபுமே எல்லா லேபுமே இங்கே தான் இருக்கும். மெக்கானிக்கல்னுடைய முக்கால்வாசி லேபுமே இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு தெர்மல் லேபுக்கு போகலாம். யாருமே காணுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டி வந்து வேறு ஒரு லேபுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மாற்றிட்டு தான் சொல்கிறாங்க. வேறு ஒரு லேபுக்கு இன்சார்ஜாக அவர் தான் எப்போ மார்க் ஷீட் கொடுப்பாரு. இப்போ அவர்கிட்ட போய் வாங்க சொல்லியிருக்காங்க. நம்ம வேறு லேபுக்கு போகணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம எப்போவுமே இருப்போம். நிறைய நேரம் இங்கே தான் உட்காந்துட்ருப்போம். கிளாஸு, அதாவது லேப் ஹவர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீ பீரியட் ஏதாச்சும் இருந்தால். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் வந்து செகண்ட் இயரில் படித்த லேபு. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் இயரில் படித்த லேபு. இதுக்கு முன்னால் பார்த்தது வந்து தேர்ட் இயரில் படித்த லேபுங்க. இன்னொரு லேப் ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் மிஷின்னு. அது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒட்டி இருக்கும், அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஏதோ புதுசாக இருக்குது, ஹாஸ்டல் மாதிரி தெரியுது. ஆனால் இன்னும் பேர் கூட எதுவுமே காணோம். ஹாஸ்டலாக இல்லைங்க, பில்டிங் மட்டும் தான் கட்டியிருக்காங்க போல. துறக்கலை மாதிரி தருது. இங்கே தாங்க நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோமே, இந்த இது மேலே தான். மதியத்தில் நாங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டே ஸ்காலர்ஸ் தான் இங்கே. நாங்கள் ஏன்னா சொந்த ஊர் வேலூர் இல்லைங்களா, டெய்லியும் போயிட்டு வருவோம். இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் எல்லாமே மோசமாக உடஞ்சிட்ருக்கு, பழசாயிட்ருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோன்னா இங்கே தான் இபி, இங்கே தான் இபி இருக்கும், எலக்ட்ரிக் போர்டு இந்த காலேஜினுடையது. அதுக்கு அடுத்தது இங்கே தான் வந்து வாஷ் பண்ணுவோம். அங்கே ஒரு இது இருக்கும், அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு ஆட்டோமொபைல். அது என்னடா ஆட்டோமொபைல், என்னடா லேப் அது? இது ஸ்டீம் இன்ஜின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும், அந்த லேப் அது. மறந்தே போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்குள்ளே தான் எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல்னுடைய லேப்லாம் இருக்கும். லேப் இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மார்க் ஷீட் வாங்குறதுக்கு. நாங்கள் தேடி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேசியே ஒரு 1/4 மணி நேரத்தை தள்ளிட்டாங்க. அதாவது தேடுறதுக்கு முன்னாடி அந்த 1/2 மணி நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேசியே சாவடிச்சிட்டாங்க எங்களை. மொத்தம் 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு எங்களுக்கு இந்த 3 செமஸ்டர் மார்க் ஷீட் வாங்கிறதுக்கு. ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட்டு 1/4 மணி நேரம். அப்படின்னா 6 செமஸ்டர் மார்க் ஷீட் வாங்கினா இங்கே இருந்துட வேண்டி தான் போல இருக்குது. அடுத்து காலேஜெலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா M3ன்னு போட்டிருக்கோம் இந்த கிளாஸ் நேமு. M3னாக்கா எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான். ஆனால் அந்த மேக்ஸ் இல்லை இது. இது வந்து எம்னா மெக்கானிக்கல்னு அர்த்தம். இங்கே வந்து கிளாஸ் ரூம்க்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஷார்ட் ஃபார்மில் நம்பர், அதாவது நேம் வச்சுருப்பாங்க. மெக்கானிக்கலுக்கு வந்து எம்னு ஸ்டார்ட் ஆகும். இதுவே ட்ரிபிள்இ அது மாதிரினா இஇ, அப்புறம் இசினா இசி மட்டும் ஸ்டார்ட் ஆகும். சிவில்னாக்கா சி, இந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்மில் வச்சுருப்பாங்க. இந்த M3 அப்படின்ற கிளாஸ் ரூமில் தான் நான் வந்து படித்தேன். இங்கே தான் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் உட்காந்துட்ருப்பேன். ரொம்ப வருஷம் கழித்து இந்த போர்டை பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் தான் வந்து கொடூரமாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸே வரைஞ்சிருப்பாங்க போல். பழைய நினைவுகள் இங்கே தான் இருக்குதுங்க. இங்கே தான் நான் வந்து படிச்சிருந்தேன். இந்த இடத்துல தான் பார்த்தோம்னாக்கா நாங்கள் சாப்பிடுவோம். அதாவது அங்கே முன்னால் காமிச்ச இடத்துலையும் சாப்பிடுவோம், சில டைமில் இங்கேயும் சாப்பிடுவோம். அப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இயரில் இங்கே தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே தான் கீழே தான் ஃபஸ்ட் இயர் லேப்லாம் இருக்கும், அதனால் இங்கே தான் மோஸ்ட்லி இருப்போம். இந்த இடம் வந்திங்கன்னா ஃபைனல் இயர், அதாவது தேர்ட் இயர்லலாம் மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் உட்காந்துட்ருப்போம்ல. அதாவது பிரேக் பீரியடு அந்த மாதிரி டைமில், அப்புறம் ஏதாச்சும் லேபுக்கு போகிறது ஆகட்டும், அப்போ எப்போனா ஃப்ரீ பீரியடு கிடச்சிச்சின்னா அப்போ இங்கே உட்காந்துட்ருப்போம். அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளேயும் மெக்கானிக்கல் லேப் வந்து இருக்குங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா இதுதான் எங்கள் பாலிடெக்னிக் காலேஜினுடைய ப்ளே கிரவுண்டு. இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க.
பட் ஆனால் இது வந்து பாலிடெக்னிக் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா பெரிய கிரவுண்டு தான் இது. இது பார்த்தோன்னாக்கா 450 மீட்டரோ என்னமோ சொன்னாங்க. பட் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல. அவ்வளோதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா காம்பவுண்ட் மாதிரி, அது வந்து பாலிடெக்னிக்னுடைய ஹாஸ்டல்ஸு. இங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எப்போவுமே, அதாவது நானும் கார்த்திகேயனும், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் மோஸ்ட்லி இங்கே வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் அப்போது இந்த இடத்துல தான் உட்காந்து படிப்போம். மீதி பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ட்ரன்ஸில் அங்கே எங்கேனா தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து படிப்போம். மற்றபடி இந்த மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்னுடைய எல்லாமே இது வந்து பேக் சைடு, எல்லாம் உள்ளெல்லாம் நான் அவ்வளோ போகல. இதுதான் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ். இதிலே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். மொத்தம் இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா இயருமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்ததாக எங்கே போக பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் தான் இன்றைக்கி. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 3 மாவட்டங்களில் வந்து ஜூவுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதில் எங்கள் ஊர் வேலூரும் ஒன்று. வேலூரில் பார்த்திங்கன்னா அமிர்தி ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போக பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்கள் ரூம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா அமிர்திக்கு போகிறதுக்கு பெட்ரோல் போட வந்துவிட்டோம். 1 லிட்டர் பெட்ரோல் போடுறோம். போயிட்டு வந்துடும் நினைக்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்கும். ஒரு லிட்டர் ஃபில் ஆகிடுச்சுங்க. 110 ரூபா லிட்டர். 19 கிலோமீட்டர் கடத்துறாரு. ஆடா டேய், இவன 19 கிலோமீட்டரா? பார்த்தீங்கன்னா மலை எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. மலை மாதிரி தான் இருக்குது. நம்மளே பார்த்தீங்கன்னா பண்டும் கேவலமாக இருக்குது ரோடு. பாருங்கள் எப்படி இருக்குது. 2 வீலர்காரங்கெல்லாம் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் இந்த ரோட்டில். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார்ரா, டே அவர் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள் போய் நிற்கிறோம். அவர் சொல்ல எவனோ போய் புரியும்னா எவனோ இல்லைப்பா, தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. சொல்லவே இல்லையே. அவர் கையெழுத்து போட்டாருன்னா அது சொன்ன மாதிரி தான் அர்த்தம். அவர் கையெழுத்தெல்லாம் போடல. யார் சொன்னாங்க உனக்கு அவர் கையெழுத்து போட்டாருன்னு? அவர் பிறந்தநாளை முன்னிட்டு தான் இது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட ரோடெல்லாம் தாண்டி ஐயோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ளே என்ட்ரியை கொடுத்துட்டோம். இதுக்கு மேலே ஃபுல்லாக காடு தான். மழை வேறு திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை எப்போ முளைப்படாடி கேமரா வேறு நனியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதிலே வந்து போயின்னு இருக்கிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காடு தான். போகலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ மழை பேஞ்சு ரொம்ப இதாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஊர் பேர் போட்டிருக்கு. என்னாச்சியா? என்னடா மழையில நஞ்சிட்டு போனுக்குறோம். இந்த பஸ்ஸில் கூட வந்திருக்கலாம் போல ஃப்ரெண்ட்ஸ். மழை ஊற்று. ஐயோ டே மழை அதிகமாகி போச்சுடா. எங்கன்னா நிறுத்துடா. சரி போ. இங்கெல்லாம் நின்று என்ன பண்ணுறது? ஐயோ காவல்துறையே மழையில் நினைறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஏதாச்சும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் போல். போலீஸே பார்த்தீங்கன்னா நான் நினைஞ்சிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. அங்கே பார்த்தோம். முன்னெச்சரிக்கை எடுத்து வீட்டுக்கு போயிடணும். இவன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னெச்சரிக்கையோட அதாவது முன் வச்ச காலை பின் வைக்க சொல்கிறான். ஜூக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு மழை பெய்யறனால முன்னெச்சரிக்கையாக நம்ம வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. இவன் சொல்கிற ஐடியாவை மட்டும் பாருங்கள். டேய் எப்போவுமே முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுடா. ஒழுங்காக போயே தெரியணும்டா. மழை பெஞ்சா கூட ஜூக்கு அவ்வளோதான். ஜூவே வந்துச்சு. இப்போது நம்ம பிரிட்ஜை தாண்டிட்டோம். அவ்வளோதான்டா ஜூ. இதான்டா இன்னும் கொஞ்சம் மாதிரி தான்டா ஜூ. அடி அவன் தெரிலடா. அதான்டா தெரியும். நித்ரா ஜூ தான்டா நினைக்கிறேன். அது இன்னும் போனதாண்டா பார்க்கிங் சார்ஜ் எல்லாம் வாங்குவாங்க. நித்ரா இங்கேடா நிறுத்தம் அவன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நித்து நீ அப்போ என்ன தான் இல்லை சோறுனா வச்சு சாப்பிடுண்டா. கொஞ்சம் சாப்பாடு தருவாங்க. டிக்கெட் கவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட்டை வாங்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோன்னாக்கா என்னோட பேர் மறந்துபட்டேன். அதுக்குள்ள அமிர்தி ஜூக்கு வந்துருக்குறோம். அமிர்தி ஜூ பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க முழு பேர். தமிழ்
பாருங்க இந்த மாதிரி வந்து நண்பனுக்கு தீங்கு விளைவிச்சானா இந்த மாதிரி தான் நடக்கும். கொடையை பிச்சுன்னு வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கெல்லாம் விளைவிக்கணும்னு நினைக்காதீங்க, நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த ஜூவில் இராடி தமிழ் என்னடா அது பேர், விலங்கியல் தான், ஜுவாலஜிக்கல் விலங்கியல் பூங்கா. இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா என்னை அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா கொடையை வந்து அவனே உடச்சிக்கினான். சரி வாங்க அப்படியே போகலாம், வாடா போகலாம். எல்லோரும் வந்து பார்க்குள்ளே வந்துருக்குறாங்க. லவ் பேர்ட்ஸ் அடுத்தது. டே நமக்கு ஏற்ற மாதிரி எதனா காமிடா. டே என்னடா வெறும் புறா பருந்து நேக்குது. சரிங்க நண்பர்களே, கடைசியில் தான் நமக்கு ஏற்ற மாதிரி விலங்குகள்லாம் இருக்குமா. நமக்கு ஏற்ற விலங்குன்னா என்னன்றது அவனே காமிப்பான். வாங்க பார்க்கலாம். என்னடா நம்ம எதுக்கு வந்துருக்குறோம், என்ன போகும்போது ஈஸ்டர் போயினே அதனால் சொல்லு. இதை பற்றி உங்கள் ஊருக்கு வந்துருக்குறோம். இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலே கிட்ட இருக்கிறவன். ஆனால் ஒன்றுமே வந்து ஹெல்ப்பே பண்ண மாட்டேறான். 1 மணி நேரம் இவனாலே வேஸ்ட்டாக போச்சு டைமு. டிக்கெட் வேறு உங்கள் வீட்டாண்டு இருக்குதுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்க முடியும். ஜூக்கு வந்ததும் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்புறம் இங்கே நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் படிக்கிறதுக்கே டைம் பத்தாது. அங்கே மான் அதை பாரு, அவ்வளோ கூட்டத்து போய் ஏறா ஓடி போய். எவனோ இங்கே மானே கிடையாதுன்னா பாரடி, மான் இருக்கு பாடுறா போடா கடமைன்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மானை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ மானை பார்க்கலாம். மான் அப்படியே வந்து கூட்டம் கூட்டமாக கிடக்குதுங்க. வாங்க நெக்ஸ்ட்டு மான் தான் உங்ககிட்ட தான் பாரு. டேய் சொல்கிறா எதனா இதை பற்றி. உங்கள் ஊர் தான்டா. அது மானில் அது ஒரு இனம். மானில் எத்தனை இனம் இருக்குது கரெக்டாக சொல்லுவாங்க. உனக்கு தான்டா தெரியும், நீ தானே இங்கே இருக்கிற. உங்கள் ஊர் தானே? தெரியாது, எனக்கு தெரிஞ்சது 2 மான் தான். அப்போ இது என்ன மானு? இது கடை மான் தானே இருந்துச்சு. ஃபாரஸ்ட்டு பாரு. அப்போ நம்ம இருக்கிற இடம் ஃபாரஸ்ட் இல்லையா? வேற என்னடா இருக்குது? அவ்வளோதானா? அவ்வளோதானே. முள்ளமன்றி அது இருக்கும். அது ஆட்டம் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறமா பறவை அது இருக்கும். என்ன பறவை இது பார்த்துட்டு அந்த பக்கம் மயில், வெள்ளை மயில், நாட்டு மயில் இருக்கும். மயில் ஆடுமா? காற்று ஆடும். காத்தச்சு ஆடுமா? டேய் எங்கடா போய் நீங்க இதெல்லாம் விளையாட்டு போலாம்டா. அடுத்து கூட எவ்வளோ 4 வயசு ஆகுது. இதில் எல்லாமே ஒட்டு போட்டுக்கிறாங்க. டே அட்லீஸ்ட் ஊஞ்சலாவது விளையாடலாம் வாங்கடா. டேய் சந்தன மரம் தான்டா. எதுடா அது பெரிய சைஸ் ஆச்சுன்னா அதெல்லாம். அப்போ சின்ன சைஸாக இருந்தாலும் சந்தன மரம் கிடையாதா? தான்டா அது அண்ணாண்டா. அண்ணன் இதுவும் இதுவும் இது இல்லை இது இல்லை. இது ஈச்ச மரம். இது டேய் இது சந்தன செடி மரம் எங்குது. பைத்தியக்கார இவன் மாங்காய் குட்டி இருந்துச்சுன்னா மாங்காய் செடின்னு உங்களுக்கு. அது செடி இல்லைடா, மரம் என்னண்டா. டேய் குட்டி தான் இருக்குது. மரம்னா கொஞ்சம் பெருசானா தான் மரம். ப்ரூஃப் போட்டு எடுத்து வச்சுக்கணுங்கிறேன்டா. பாருங்க எல்லாரும் வந்து ஜோடியாக போவாங்க. இவன் மட்டும் பாருங்க எப்படி போகிறான். வயசு பார்த்தீங்கன்னா 25 ஆச்சு. இன்னுமே வந்து இவனுக்கு லவ் பண்ண பொண்ணும் ஆளை காணோம். பார்த்தா ஆண்களுக்கே கல்யாணம் பண்ணுற ஆசை வரும். உங்களை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிடும். மாயவத்து போடுறான். என்னால காட்டாதுடா, கொடூரமா இருக்குது. ஜிகோ அங்கே போயினே இவனை இங்கே மூச்சு வச்சு விட்டுறது. எங்கே போனோன்னு தெரியாது. எப்போ போனோங்க கவியாசனப்போ. நம்ம எப்படி போயினுக்கிறோமோ அப்படியே போனால் வெளியே போயிடுவோம். எப்படி போக சொல்லு. அதான் நம்ம எப்படி போயினுக்கிறோமோ அப்படியே போனால் வெளியே போயிடுவோம். கரெக்டாக நான் கூப்பிட்டு போட்டாங்க. பார்த்தீங்கன்னா 3 விளையாடுற இது இருக்கும். ஒன்று ஊஞ்சல், ஒன்று செருக்கா மரம், இன்னொன்று செருக்கா மரம் தான். அதாவது இது யானை செருக்கா மரம். அது என்னடா ஒட்டக்கச்சி. டே அது பேர் என்னடா? இது ஜீப்ரா தானே? இது ஜீப்ரா இல்லடா, அது டைனோசர்ஸ். டைனோசர் அல்லே இல்லாதவன் இன்னும் நான் பேச்சு பேசுகிறேன் பாருங்க. எல்லாம் அம்போனுக்குது. நாங்கள் வந்து 3 பேர் தான் வந்துக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6 இது இருக்குது. தெரியுமா ஸ்கூலில் படிக்கும்போது ஜெய்பிரியான்னு ஒரு யார் அந்த பொண்ணு? கல்யாணத்துக்கு நித்திர போகிறேன். யார் அந்த பொண்ணு? ஆமாம், கவேசனோட வருங்கால ஒய்ஃபு. ஏய் குமரியே, குழந்தைங்க விளையாடுறதுன்னா. ஆமாம் எப்போ என்ன சொன்னான்டா 4 வயசு குழந்தையான்னு. இப்போ நீ என்ன 4 வயசு குழந்தையா விளையாண்டுக்கிற? நீ தான் விளையாட்டு கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டேன் என்ன சொன்னா? அப்படியாண்ணா? சரிண்ணா. இந்த மரம் உயிரோடு இருக்குதா செத்துருச்சான்னு சொல்லணுமா?
இந்த மரம் வந்து செத்துருச்சு. அவன் மேலே பார்த்து அங்கே பட்டையெல்லாம் வந்துட்டு ஏன்னா மண்ணு பின்ன பார்க்காமே சொல்லிடுவேன் நீ. இந்த மரம் செத்துச்சு உயிரோடு இருக்குது. பார்த்து சொல்லுன்னா மேலே பாருடா இலை இன்ச்சுனா அது உயிரோடு இருக்குது. உயிரோட தான் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஜர்காம் இது ஊஞ்சல்லாம் இருக்குது. படுத்துருவேன்டா நான் வேலைக்கு போகாத. இப்போ என்ன வேலைக்கு போயிடுவேன் இன்னைக்கு? போயிட்டு கிளம்பணும். சும்மா இல்லை நீ எந்த உலகத்தில் இருக்கிற? இவன் மண்டல சூன்னு நினச்சிக்கணும். சாரி கைஸ் அவன் மாறி வந்துக்கிறான். என்னடாச்சு 11 சொல்கிறேன் என்னடா இருக்குது. ஏண்டா அவன் ஃபேமிலியாக உட்காந்துக்கிறாங்க. உர்றாடே உனக்கு தான் கொடுத்து வைக்கல. அதுவாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரங்குங்க இந்த ஜூலே வந்து குரங்கு தான் வந்து அங்கங்கே இருக்குன்னு சொன்னால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜூ மொத்தம் சுற்றி பார்த்த பின்னாடி தான் நம்ம குரங்கே பார்க்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா மலைக்கு பார்த்தீங்கன்னா ஏறி மேலே உக்காந்துக்குது. இல்லைன்னா வந்து நேற்றுக்கு ஓடி இருந்திருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து விஜய் அண்ணா பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்மளை காவல்துறை அதாவது போலீஸ் வந்து கூப்பிட்டு என்ன சொன்னாங்கனாக்கா என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. இது போல் வந்து வீடியோ விளாக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்ன பின்னாடி வந்து வாங்கி பார்த்தாங்க வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து பார்க்குற மாதிரி தானே இது. நம்ம வந்து வீடியோ போட்டுட்டோம்னாக்கா யாரும் வரமாட்டாங்க இல்லைங்களா. ஸோ வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அதெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் காமிக்கிறேன் இதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து காமிக்க முடியாது. ஏன்னா வந்து போலீஸ் வந்து அது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து நேரில் போய் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் சும்மா பேசிவிட்டு அந்த ஃபன் பண்ணிவிட்டு போகிற வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.